ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் என்றமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. போன வகுப்புல பீஷ்மரை அம்பு படுக்கையில படுத்தி வச்சிருந்தோம். பாவம், அவரை அதுல இருந்து அனுப்பி வச்சிருவோம். பதினெட்டு நாள் யுத்தத்துல 10 நாள் பீஷ்மர் யுத்தம் பண்ணார். 10வது நாள் அவர்கிட்டயே அவரை எப்படி வீழ்த்துறதுன்னு வழி கேட்டு அவரை வீழ்த்துறாங்க. பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கும்போது அவருக்கு கழுத்துக்கு கீழே தான் அம்பு விட்டு இருந்தாங்க. அதனால உடல் முழுவதும் அம்புல நின்னுது, கழுத்து தொங்கிட்டு இருந்தது. அப்போ அவரு, எனக்கு கழுத்து தொங்கிட்டு இருக்குது, அதை நேரா நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாரா. நான் நினைக்கிறேன் அர்ஜுனனை பத்தி சொல்லும் போது இந்த விஷயம் நான் இது வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அப்போ உடனே துரியோதனை ஆளனுப்பினான், ஃபோம் மெத்தல் ஃபோம் ஸ்பாஞ்ச் தலையணை வாங்கிட்டு வா, பில்லோ வாங்கிட்டு வா அப்படின்னு. கர்ணன் ஒரு பக்கம் ஓட, துரியோதனை ஒரு பக்கம் ஓட, சகுனி ஒரு பக்கம் ஓட, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடுனாங்க. ஆளாளுக்கு கையில கிடைச்ச திண்டு தலையணை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ பீஷ்மர் சொன்னாரு, இது வீரனுக்குள்ள தலையணை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை ஒரு பார்வை பார்த்தாரு. ஒண்ணும் சொல்லல, அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. அர்ஜுனன் உடனே ஒரு 3 அம்பு விட்டா, அந்த 3 அம்பும் அவருடைய தலைக்கு தலையணை மாதிரி வந்து அமைஞ்சது. அப்புறம் இவங்கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவரு நல்ல தாகமா இருக்குது, ஏன்னா உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் வெளியேறிட்டு இருக்குது, அதனால ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னாரு. மட்டுமில்ல, அவரு 10 நாளும் ரொம்ப கடுமையான யுத்தம் பண்ணியிருக்கிறாரு. பொதுவா நமக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இது. ஒரு வேலையை ஈடுபாட்டா செய்யும் போது ஒண்ணுமே தெரியாது. சொன்னேனே முன்னாடி, பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார். செய்து முடிச்ச பிறகுதான் வட்டியும் குட்டியும் சேர்த்து நமக்கு அலுப்பு தட்டும். அதே மாதிரி பீஷ்மர் 10 நாள் யுத்தம் பண்ற வரைக்கும் அவருக்கு அலுப்பு தட்டல. 10வது நாள் அம்பு படுக்கையில இருக்கும்போது அவருக்கு டயர்டா இருந்தது, தாகமா இருந்தது. உடனே எல்லாரும் கூஜா டம்ளர்னு தூக்கி போனாங்க. அவரை அர்ஜுனனை பார்த்தாரு. அர்ஜுனன் ஒரு அம்பு விட்டா, பாதாளத்துல இருந்து பாதாள கங்கை ஊற்றெடுத்து, ஆர்டிஷியன் ஊற்றுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ என்னமோ, எங்க ஊற்றானது தானாகவே பொங்கி மேல வருமோ அதை ஆர்டிஷியன் ஊற்றும்பாங்க. அந்த மாதிரி தண்ணீர் பொங்கி வந்து அவருடைய வாயில பாய ஆரம்பிச்சது. அர்ஜுனன் எவ்வளவு பெரிய வில்லாளி, அவனை ஏன் நாம வில்லுக்கு விஜயன்னு சொன்னோம்? பீஷ்மரை சொல்லல, துரோணரை சொல்லல, கர்ணனை சொல்லல, அர்ஜுனனை சொன்னோம். அப்படிங்கிறதுல இந்த மாதிரி சம்பவங்கள் நாம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். மகாபாரதத்துல அர்ஜுனன் தான் அப்போ தாத்தாவுடைய அந்த ஆசையும் பூர்த்தி பண்ணான். இதுக்கு பின்னாடி போர் முடிஞ்சது, தர்மர் பட்டம் ஏற்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணன் அவரை வா போவோம், ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா, அவர்கிட்ட போய் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கும் சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்போ இவர் நிறைய தர்ம விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. அப்போ பாஞ்சாலி சிரிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவம்,
மகாபாரதத்துல இருந்தா இல்லையா நான் பார்க்கணும், தகவலுக்காக வேண்டி சொல்றேன். அப்ப சிரிச்ச உடனே பீஷ்மர் கேட்டாரா, ஏமா சிரிக்கிற அப்படின்னு. அப்போ பாஞ்சாலி சொன்னாலாம், ரொம்ப நல்லா தர்மம் பேசுறீங்க, ஆனா அந்த சபையில என்ன துயில் இருந்த போது உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து எனக்கு தர்மத்தை கொடுங்கன்னு கேட்டனே, அப்ப எல்லாரும் வாய்மூடித்தானே இருந்தீங்க அப்படின்னு. அப்போ பீஷ்மர் சொன்னாரா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அப்போ அந்த துரியோதன பயலுக்கு சாப்பாடை சாப்பிட்டு என் உடம்பு முழுக்க விஷமா இருந்தது, நஞ்சா இருந்தது. இப்ப அர்ஜுனை விட்டு அம்புல அந்த ரத்தம் எல்லாம் போய் புது ஃப்ரெஷ்ஷா ரத்தம் வந்துடுது. ஃப்ரெஷ்ஷான ரத்தம் வந்து எனக்கு சுய புத்தி எல்லாம் திரும்பி வந்துட்டுது. அதனால தர்மம் எல்லாம் அப்படி மடம் அணை திறந்த வெள்ளம் மாதிரி பொங்கி வருது அப்படின்னாரா. இந்த இடத்துல ஒரு தகவல், சாந்தோக்கிய உபநிஷத்துன்னு நினைக்கிறேன், ஆகார சுத்தோ சத்துவ சுத்தின்னு ஒரு வரி வருது. அதுக்கு சங்கரர் ஒரு விதமா அர்த்தம் எடுக்கிறார், ராமானுஜர் இன்னொரு விதமா அர்த்தம் எடுக்கிறார், விவேகானந்த சுவாமி இது அவருடைய த கம்ப்ளீட் நோட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தால கொழும்பு டு அல்மோரான்னு நினைக்கிறேன், அதை நீங்க பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, ராமானுஜர் வந்து ஆகார சுத்தின்னா சாப்பாட்டுல தூய்மைன்னு எடுத்துக்கிறார். சங்கரர் ஆகாரம்னு என்ன பண்றாரு அப்படின்னா, 5 புலன்கள் வழியாக எதெல்லாம் உள்ள போகுதோ எல்லாமே ஆகாரம். அது பாக்குறதா இருக்கலாம், கேட்கறதா இருக்கலாம், முகர்றதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், தொடர்றதா இருக்கலாம், எதா இருக்கும். சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், நமக்கு இப்போ நமக்கு சௌகரியம் ராமானுஜர், அதெல்லாம் அவர் எடுத்துக்கிறேன். ராமானுஜர் என்ன பண்றாரு, ஒரு சாப்பாட்டுல 3 விதமான தூய்மையின்மை இருக்கலாம். அந்த 3 தூய்மையின்மை என்ன அப்படின்னா, அதுல ஜாதி தோஷம் இருக்கலாம். ஜாதி தோஷம் அப்படின்னா அந்த சாப்பாட்டினுடைய வகையினால வரக்கூடிய தோஷம், பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள். இது வந்து ராஜசிக்கான அல்லது தாமசிக்கான சில உணவுகள். நம்முடைய ஆயுர்வேதம் மாதிரி இதுல எல்லாம் அதை வகுத்திருக்காங்க. பொதுவா ஒரு நோயாளி இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடலாம். ஒரு ஆன்மீக சாதகனுக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம இப்ப பேசுறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன இன்னொரு தகவல், நான் இப்போதைக்கு இதை விவரமா பேசல, நான் வேற ஒரு டாபிக் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கனால அதை விவரமா பேசல. சைவம் அசைவம் பத்தி ஒரு நாள் பேசும்போது அதை பத்தி கூடுதலா சொல்றேன். இந்த இடத்துல கவனிங்க, பூண்டு வெங்காயம் சைவ உணவு தான் உங்க கணக்குல, என் கணக்குல இல்ல, உங்க கணக்குல. ஆனா நாம அதை சாப்பிடுறது இல்லை ஆன்மீகவாதிகள். ரிஷிகேஷ் ஆசிரமத்துல நாம எடுக்கிறது இல்லை, இல்ல வெள்ளிமலை ஆசிரமத்துல நாம எடுக்கிறது இல்லை. சரி, நிறைய ஆசிரமங்கள் எடுக்கிற ஆசிரமங்களும் இருக்காங்க. ஆசிரமங்கள்ல பல விதமான சம்பிரதாயங்கள் இருக்கு, ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சரி, எது சொல்ல வந்தேன், இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் மாதிரிப்பட்ட சில உணவுகள் ஆன்மீக வாழ்க்கைக்கு கடவுள் அடைகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடும். அந்த உணவுகளை நாம ஜாதி தோஷம் உள்ள உணவு, அந்த உணவுகள் எல்லாம் தோஷம் உள்ளதுன்னு நினைக்கிறோம், அதை ஜாதி தோஷம். ஜாதியின் உடனே ஒரு சூத்திரன் சமைச்சாங்க போல இருக்கு, ஐயர் சமைச்சாரு போல இருக்குன்னு அந்த கொண்டு வந்துடக்கூடாது. அந்த அர்த்தத்துல ராமானுஜர் பேசல. ராமானுஜருக்கு அந்த ஜாதியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து திருக்குலத்தோர். காந்தியடிகள் ஹரிஜன் பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஹரிஜனங்களுக்கு கடவுளுடைய குழந்தைகள், லட்சுமியுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல திருக்குலத்தோர்னு பேர் கொடுத்தவர் ராமானுஜர். திருக்கோஷ்டியூர் நினைக்கிறேன், அந்த கோவில் மதில் மேல ஏறி எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உபதேசம் பண்ணவர். அதனால ராமானுஜர் சொல்லக்கூடிய ஜாதி தோஷத்துல அந்த ஜாதியெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. அடுத்தது ஆசிரிய தோஷம். யாரு சமைக்கிறாங்க, அவங்க சமைக்கும் போது என்ன உணர்வோட சமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். பொதுவாக இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருவோம், ஒரு நாள் சமையல் வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல காரணம். அதனால நம்ம ஹோட்டலுக்கு போறோம். வீட்டுல ஏதோ ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு கூட்டு வச்சு தருவாங்க. ஹோட்டல்ல போனா விதவிதமான டிஷ் சாப்பிடலாம், வாய்க்கு ருசியாவும் இருக்கும். ஒரே டைமா சாப்பிட்டு நாக்கு மறந்து போயிருக்கும். பல காரணம் இருக்கலாம், என்ன காரணம் அதிக டீட்டெயிலுக்கு நம்ம போகல. அப்படி நாம போய் சாப்பிடும் போது அந்த சமைக்கிற ஆளு எப்படி சமைச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன மனநிலையில சமைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அவருடைய அந்த வைப்ரேஷன், உங்க லேட்டஸ்ட் வார்த்தையில சொன்னா அவருடைய வைப்ரேஷன் அந்த உணவுல இருக்கக்கூடும். அதுக்கு ஒரு விக்ரமாயத்தன் கதையே கூட இருக்கு, பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். அந்த வைப்ரேஷன் அந்த உணவை பாதிக்கனால ஆசிரிய தோஷம் அப்படின்ட்டு, சமைக்கிறவரோ அதை விளைவிச்சவரோ விற்றவரோ இந்த மாதிரி யார் வேணாலும் அதை சம்பந்தப்படக்கூடும். முக்கியமா சமைக்கிறவர்.
அந்த வைப்ரேஷன் பாதிக்கக்கூடல, அது ஆசிரிய தோஷம்னு பேர். இன்னொன்னு நிமித்த தோஷம். அதாவது சாப்பாட்டுல கல்லோ முடியோ அல்லது பூச்சி பொட்டுகளோ பல்லி பாச்சா உட்பட ஏதோ கிடக்கக்கூடும். அதுவும் நாம எல்லாம் தமிழ் பெண்கள் எல்லாம் பொதுவா முடி நிறைய நீளமா வச்சிருப்பாங்க. அதனால முடி தொழிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது உணவுல அந்த மாதிரி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விழுந்தால் அதை எப்படி கையாளணும் அப்படின்னு அதுக்கு மனுஸ்மிருதியில ரூல்ஸே எழுதி வச்சிருக்காங்க. அதனால விழுன்னு அவங்களுக்கு தெரியும், விழுந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனால விழக்கூடாதுன்னு கிடையாது. இங்க ராமநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அதாவது ராமேஸ்வரம் அந்த சுற்று வட்டாரம். அந்த பகுதியில சாப்பாட்டுல கல்லு முடியெல்லாம் கிடந்ததுன்னா சொல்லுவாங்களாம், உறவு நீண்டு வரும் அப்படின்னு. அதாவது சாதாரணமா அந்த சம்பவத்தை நாம ஒரு பிரச்சனைக்குரியதா மாத்திடுவோம். ஆனா ராமேஸ்வரம் பகுதி மக்கள் அதையே ஒரு சுவாரஸ்யமான அல்லது மனசை பாதிக்காத விஷயமா மாத்தி என்ன சொல்லிடுவாங்கன்னா, உறவு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிடுவாங்களாம். சரி, அது ஒரு பக்கம். இப்படி ஜாதி, ஆசிரிய, நிமித்த 3 விதமான தோஷம் சாப்பாட்டுல இருக்கலாம் அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு. அதனால திரௌபதி சிரிச்சது போது பீஷ்மர் சொன்ன பதில், ஏன் எனக்கு அப்போ தர்மம் எது அதர்மம் எது, தர்மத்தை காப்பாற்றணுங்கிற சிந்தனை வரல, இப்ப எல்லாம் வருதுங்கிறது அவர் ஒரு காரணம் சொன்னாரு. அதனால நம்முடைய சுற்றுப்புற சூழல், நம்முடைய தொடர்புகள், நாம படிக்கிற புத்தகங்கள், இந்த இப்போ நாம சங்கருடைய மீனிங்க்கு போயிடுவோம். இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நாம கவனமா இல்லைன்னா நம்முடைய மூளை கூட சரியா சிந்திக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அதுல நம்ம கவனமா இருக்கணும். சரி, அப்புறம் உத்தராயண புண்ணிய காலம் வர்றதுக்காக வேண்டி அவர் காத்திருந்தார். பொதுவா சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்றது மாதிரி தெரியக்கூடிய அந்த சம்பவத்துக்கு நாம உத்தராயணம் சொல்லுவோம். வடக்கு திசை நோக்கி நகரம். அயனம்னா வழி, உத்தரம்னா வடக்கு, வடக்கு வழி. அந்த நாளை தை மாசம் எதிர்பார்த்து காத்திருந்தார். மக்கர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. மக்கர ராசியில சூரியன் பிரவேசிக்கிற நாள். கீதையில கூட 8வது அத்தியாயத்துல இதை பத்தி சில குறிப்புகள் வருது. அந்த நாளுக்காக வேண்டி அவர் காத்திருந்தார். அந்த நாள் வந்த போது அவரு தன்னுடைய உயிரை விட்டார். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அப்பா இவருடைய செய்த செயலை பாராட்டி அவருக்கு இச்சா மிருத்யு அல்லது சொச்சந்த மிருத்யு, தான் விரும்பினாதான் அவருக்கு மரணம் வருங்கிற வரத்தை கொடுத்திருந்தார். அதனால அர்ஜுனன் அவரை கீழே வீழ்த்தினானே தவிர உயிரை எடுக்க முடியல. அவருடைய உயிர் அவர் விரும்பின போது உத்தராயண புண்ணிய காலத்துல பிரிஞ்சுது அப்படின்னு நாம பாக்குறோம். அந்த உயிர் பிரியறதுக்கு முன்னதான் கிருஷ்ணர் வந்து இப்படி கூட்டிட்டு வந்து தர்மபுத்திரனுக்கு எல்லா நன்மைகளையும் உபதேசங்களையும் கிடைக்க வச்சார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த கிருஷ்ணர் யாருன்னு நான் பிறகு சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு படம் காட்டிட்டு இருக்கிறேன். அந்த பிறகு நாளைக்கு ஜென்மாஷ்டமியா இருக்கிறதுனால இப்போதான் இருக்கட்டும். என்னைக்கோ ஒரு நாள் கிருஷ்ணனை பத்தி பேசணும். இன்னைக்கு பேசினா அந்த நினைவோட போய் நீங்க தூங்குவீங்க. அதனால கிருஷ்ணனை பத்தி இன்னைக்கு மேற்கொண்டு மகாபாரதத்துல போகலான்னு நினைக்கிறேன். திருதராஷ்டிர வாக்கு மூலம் சஸ்பென்ஷன்ல இருக்கு. சம்ஸ்காரம் கிளாஸ் கூட இன்னைக்கு சஸ்பென்ஷன்லயே இருக்கும். சரி, அந்த சம்ஸ்கார சம்பந்தம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். பொதுவா நீங்க வந்து 5 விதமான கர்மங்கள் பத்தி பலத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், அப்புறம் காமிய கர்மம், பிராயசித்த கர்மம், அப்புறம் நிஷித்த கர்மம். அதுல நைமித்திக கர்மம் அப்படிங்கிறதுல இந்த சோடச சம்ஸ்காரங்கள் அடங்கும். அது ஒரு தகவல். இந்த உலகத்துல தேவ அசுர யுத்தம் பல முறை நடந்தது, பல யுகங்களாக நடந்தது. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு துவாபரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்து வந்துட்டு இருந்தது. அந்த தேவ அசுர போர்ல இறந்த அசுரர்கள் எல்லாம் அவங்களுடைய மறு ஜென்மத்தை கொடிய கெட்ட மன்னர்களாக பூ உலகில பிறந்தாங்க. அதாவது
அசுர ராஜா மோசமா இருந்தா, ஆள்றவர்கள் மோசமா இருந்தா நீங்க கெஸ் பண்ணிக்கலாம், போன ஜென்மத்துல இவன் அசுரனா இருந்திருப்பான். நாங்க பொண்ணு புண்ணியம் எங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து வாய்க்குது. அப்போ இந்த பூபாரம் குறைக்கணும் அப்படின்ட்டு துவாபர யுகத்துல தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. பூமாதேவி விஷ்ணுகிட்ட போய் சொல்றா, இப்படி பூமாதேவிக்கு வந்து மக்கள் தொகை அதிகமான பாரம் கூடாதான், அயோக்கியங்க அதிகமான பாரம் கூடிடுவான். அதெல்லாம் அப்படியே அயோக்கியங்க அதிகமானால பாரம் கூடி பூமாதேவி போய் விஷ்ணுகிட்ட முறையிடுறா. அப்ப மகாவிஷ்ணு காக்கிற கடவுள் அவரு, சரி நான் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிள்ளையாக பிறந்து உங்களுடைய துயரை எல்லாம் துடைக்கிறேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுக்கிறார். தேவர்கள் எல்லாரையும் நீங்க கோபர்களாக பிறங்க, அதாவது இடையர்களாக யதுகுலத்துல பிறங்க. அப்புறம் தேவ பெண்கள் எல்லாம் கோபியராக பிறக்கவும், நீங்க எல்லாம் பிறந்து எனக்கு பூமியில நான் வரும்போது எனக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் கேட்கிறார். விஷ்ணு மகாவிஷ்ணு கேட்கிறார். இப்படி இருக்கும்போது பூலோகத்துல வசுதேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யார் என்னங்கிற விவரம் தேவைப்பட்டா பார்த்துக்குவோம். அவரை தேவகின்னு ஒரு அம்மாவுக்கு பேசி முடிச்சாங்க. அந்த தேவகிக்கு ஒண்ணு விட்ட சகோதரன், நேரடி சகோதரன் கிடையாது, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் அவங்க. அண்ணன் வந்து கம்சன் ஒருத்தர். அந்த கம்சனுக்கு தங்கச்சிட்ட ரொம்ப கொள்ள பிரியம். அந்த பிரியமான தங்கச்சி தேவகிக்கு தான் இந்த வசுதேவர் அப்படிங்கிறவரை மனம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திருமண நாள், கம்சனுக்கு தங்கச்சி மேல பாசம் அவ்வளவு அதிகம். அவன் அந்த என்ன சொல்லுவாங்க, தமிழகத்துல இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, வட இந்தியாவில நாம பார்த்துருக்கிறோம், மாப்பிள்ளைய தேர்ல வச்சு அல்லது வாகனத்துல வச்சு அழைச்சிட்டு போவாங்க. அத மாதிரி அழைச்சிட்டு நானே கொண்டு என் தங்கச்சியை விடுவேன்னு சொல்லிட்டு, சாரதி எல்லாம் வேண்டாம் நானே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு கம்சன் அந்த தேரை ஓட்டி வசுதேவரையும் தேவகியும் கூட்டிட்டு போறான். போகும்போது ஒரு அசரீரி கேட்குது. இது எல்லாத்துக்குமே பின்னணி விஷயங்கள் இருக்கு. போகும்போது ஒரு அசரீரி கேட்குது. அசரீரினா வெறுமனே ஒரு குரல் கேட்குது. கம்சா, இந்த தேவகியுடைய வயிற்றுல பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் உன்னை கொல்லும் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, கம்சன் வந்து ஒரு அசுரனுடைய பிறப்பு. அவன் அப்பாவை எப்படி நமக்கு நம்ம நாட்டுல நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு பெரிய இனம் இருக்கு, அயோக்கியத்தனம், பயங்கரவாதம், கொடூரம், இதுக்கெல்லாம் குத்தகை எடுக்க வச்சிருக்காங்க. இப்ப ஆப்கானிஸ்தான்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்ப அவங்க ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கும், பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்தியாவில இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவுரங்கசீப்னு ஒரு ஆசாமி இருந்தான். அந்த ஆசாமி அவங்க அப்பா பேரு ஷாஜகான். ஷாஜகான் உங்களுக்கு நல்லா தெரியுமா இருக்கும். அவர் தான் தாஜ்மஹாலை கட்டினார்னு காதுல பூச்சுத்திட்டு இருக்காங்க உங்ககிட்ட. தாஜ்மஹாலுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. மும்தாஜ் இறக்குறதுக்கு முன்னாடியே தாஜ்மஹால் இருக்கு. மும்தாஜ் இறந்த உடனே கொண்டு புதைச்சது வேற இடம். அப்புறம் இந்த தாஜ்மஹாலுக்குள்ள ஷாஜகானுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள் வச்சிருக்கு. அப்புறம் மும்தாஜ் வந்து ஷாஜகானுக்கு 7வது மனைவின்னு நினைக்கிறேன். அவருக்கு 14 பிள்ளை, அந்த மும்தாஜுக்கு 14 பிள்ளை பிறந்து, அதுல 7வது பொண்ணையாக்கும் பொண்ணை ஷாஜகான் மறுபடியும் கட்டிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு மும்தாஜ் மேல பாசம். அந்த கதை தனி கதை. உங்க காதுல எப்படி எல்லாம் பூ சுத்தி வச்சிருக்காங்கிறது ஒரு உதாரணத்துக்கு அந்த கதையை லேசா சொன்னேன், அவ்வளவுதான். அந்த ஷாஜகானுக்கு பையன் தான் அவுரங்கசீப். இந்த ஷாஜகானுக்கு 4-5 பிள்ளைகள் உண்டு. மூத்தவர் பேரு தாராஷுகோ. இந்தியாவில உள்ள அறிவு வளம், ஜீனியஸ்னஸ் அரேபியாவுக்கு போய் அரேபியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு காரணம், ஐரோப்பியர்கள் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, இந்த நாடை எப்படியாவது வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் காரணமாக அமைஞ்சது இந்த தாராஷுகோ தான்.
அவரு என்ன பண்றாருன்னா, அவருக்கு இந்து மதத்தினுடைய கருத்துக்கள் மேல ரொம்ப ஈடுபாடு, முஸ்லீமா பிறந்திருந்தாலும். அதனால அவர் இந்து மதத்தினுடைய பெரிய அறிவு பொக்கிஷங்கள், வேதங்கள் மாதிரி நூல்களை எல்லாம் பாரசீக மொழியில, அன்னைக்கு பாரசீக மொழி, பார்சி அப்படிங்கிறதெல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். யூப்ரடிஸ் டைகிரிஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட, இன்னைக்கு ஈரான் ஈராக்னு அறியப்படுகிற பிரதேசமா இருந்தது. அந்த பாஷையில மொழிபெயர்த்து சவுதி அரேபியா பகுதிக்கு அனுப்பினார். அதனால அவங்களுக்கு இந்தியாவினுடைய அறிவியல் எல்லாம் போய் சேர்ந்தது. வானவியல், மெட்டலர்ஜி, இந்த மாதிரி சயின்ஸ்ல எந்த ஃபீல்டு சொல்லுங்க, எல்லா ஃபீல்டும் இந்தியாவில் உள்ள புஸ்தகங்கள்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு சவுதி அரேபியா அங்க இருந்து ஐரோப்பா போச்சுது அப்படிங்கிறது உலக வரலாற நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த தாராஷுகோ இப்படி இந்து மதம் பக்கம் சாஞ்சிட்டான் அப்படின்ன உடனே, இந்த அப்துல் கலாம் ஒரு ஆசாமி எங்க ஒரு நாட்டுல இருந்தார். அவரை வந்து முஸ்லிம்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் நல்ல மனுஷனா இருந்துட்டாரு பாத்தீங்களா. அதனால அத மாதிரி இந்த தாராஷுகோ நல்ல மனுஷனா இருந்தான்னு சொல்லிக்கிட்டு முஸ்லிம்களுக்கு பிடிக்கல. அதனால இந்த அவுரங்கசீப்பை வச்சு தாராஷுகாவை போட்டு தள்ளிட்டாங்க. அவுரங்கசீப் என்ன பண்ண, அவங்க கடைக்குட்டி, எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா கடைக்குட்டி பையன், அவனுக்கு மேல இருக்கிற அண்ணமாருக்கு ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிக்கிட்டு கூடவே அப்பாவையும் பிடிச்சு ஜெயில போட்டுக்கிட்டு பதவிக்கு வந்துட்டான். அப்போ அந்த ஷாஜஹான் ஒரு கடிதம் எழுதினதாட்டு சொல்றாங்க, அட பாவி, இந்துக்கள் எல்லாம் அவங்க செத்து போற அப்பா அம்மனுக்கே தண்ணி கொடுக்குறாங்க வருஷம் வருஷம், ஆனா நீ உயிரோட இருக்கவோ அப்பனுக்கே தண்ணி தர மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு ஒரு கடிதம் எழுதினாரா இந்த ஷாஜஹான். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஷாஜஹான் இறந்திருக்காரு. அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டது அவுரங்கசீப். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு புண்ணியத்தை கட்டிக்கிட்ட ஆசாமி தான் இந்த கம்சன். ஏன்னா நான் கம்சனை பத்தி ஒண்ணுமே டீட்டெயில் சொல்லல. இல்ல நீங்க திடுதுப்புன்னு என்னடா சரி நீ இப்படி போய் சொல்லுது, கம்சன் உங்க தங்கச்சி வயத்துல பிறகுற பிள்ளை வந்து உன்னை கொல்லும்னா அவன் அந்த அளவுக்கு அட்டுழியம் பண்ணி வச்சிருந்தான். அதனால பகவான் அசரீரியா இத கம்சனுக்கு சொல்றாரு. பொதுவா பகவான் நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள்ல முன்னெச்சரிக்கைகளை கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம அதை காது கொடுத்து கேட்கிறோமா இல்லையாங்கிறதான் விஷயம். அதனால கம்சனை கொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு முன்னறிவிப்பு கொடுக்கிறாரு. இத கேட்ட உடனே அது வரைக்கும் அவனுக்கு இருந்த தங்கச்சி பாசம் அப்படி என்ன சொல்லுவாங்க, கொதி இந்த சூடாக்குன இரும்புல பட்ட தண்ணீர் மாதிரி தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. ஹாட் பாட்ல ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அவனுடைய தங்கச்சி பாசம் எல்லாம் காணாம போயிடும். உலகத்துல நிறைய பேருக்கு பாசம் இப்படிதான். உலகியல் பாசம்ங்கிறது இப்படித்தான். நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த மைத்ரேயி பிராமணத்துல நவாரே பத்து காமாய பதிப்பிய போது யாரோ உங்களுக்கு கிளாஸ் எடுத்து மாதாஜி எடுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கணவனுக்காக வேண்டியில கணவனை நேசிக்கிறது, மனைவிக்காக வேண்டியில மனைவியை நேசிக்கிறது. எது வரைக்கும் அவங்க நமக்கு சாதகமா இருக்காங்களோ அது வரைக்கும் நேசிப்போம். எப்ப நமக்கு சாதகம் இல்லையோ அப்பவே அந்த பாசம் போயிட்டு. அதே மாதிரி இந்த கம்சனுக்கு தங்கச்சி வயிற்றுல பிறக்க போற குழந்தை கொல்லுதுன்னு ஒண்ணு அந்த பாசம் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள காணாம போயிட்டது. அவ்வளவுதான். உடனே திரும்பினா தங்கச்சி தலைமுடியை பிடிச்சா வெட்டிடலான்னு வாழ வாங்கினா. இந்த வசுதேவர் ஏற்கனவே கம்சனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அதனால அவரு அவனை தடுத்து, மட்டும் இல்ல இவர் ரொம்ப ஜெனியூன் பார்ட்டி, நம்ம யுதிஷ்டர் மாதிரி ரொம்ப ஜெனியூன் பார்ட்டி. அவரை தடுத்து, அவளுக்கு வயிற்றுல பிறக்க 8வது குழந்தை தானே உன்னை கொல்லும், நான் எதுக்கு இருக்கேன், 8வது குழந்தை இல்ல முதல்ல இருந்தே எல்லா பிள்ளையும் கொண்டு உடனே தந்துருவேன், நீ எதுக்கு அவன் தங்கச்சியை கொல்ல, எவ்வளவு கண்ணு மாதிரி உன் தங்கச்சி மேல பாசம் வச்சிருந்த, அப்படிப்பட்ட தங்கச்சி நீ கொல்லுவா இல்லை, உனக்கு பிள்ளை தானே உன்னை கொல்ல போகுது, பிள்ளைய பிறந்தோன்னு கொண்டு தந்துருவேன் அப்படின்ட்டு வசுதேவன் சொல்ல, இவருக்கும் சரிதான், மட்டும் இல்ல வசுதேவரை நம்பவும் செய்யலாம், சொன்ன மாதிரி செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில சரி அப்படின்ட்டு விட்டான். விட்ட உடனே நம்ம நாரதர் சும்மா இருப்பாரா, அவரு வந்தார். அட பைத்தியக்கார பையில, இடையில என்னதான் ஏடா கூடாம நடந்துட போகுது, ஏற்கனவே நரசிம்ம அவதாரம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு முன்னாடி மத்ஸ்ய கூர்ம வராக வாமன அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்கு, இந்த விஷ்ணுவை நம்ப முடியாது, ஜகச்சால கில்லாடி, அதனால நீ இப்படி ஏமாந்து விட்டுறாத அப்படின்னு. உடனே இவரு விட்ட தங்கச்சியும் மச்சானையும் மறுபடி பிடிச்சிட்டு வந்தாரு, கொல்றதுதான். மறுபடியும் வசுதேவர் அவரை எப்படியோ சமாதானப்படுத்தின உடனே பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ஒருவேளை நம்ம கண்ணை தப்பி பிள்ளை போயிட்டா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு ஜெயில போட்டு காவல்லாம் வச்சு எக்காரணம் கொண்டு பிள்ளை கண்ணை விட்டு தப்ப கூடாது அப்படின்ட்டு பண்ணாரு. குழந்தை பிறந்தவொடனே எனக்கு தகவல் சொல்லிடணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தை பிறந்தவொடனே அவருக்கு தகவல் கொடுத்துருவாங்க.
அப்போ கம்சன் வருவான், ஒவ்வொரு குழந்தையா கொன்றுவான். 1 2 3 1 டவுன் 2 டவுன் அப்படின்ட்டு 6 டவுன் ஆச்சு. 7வது குழந்தை தேவைக்கு உருவான போது விஷ்ணு என்ன பண்ணாரு, மாயாதேவியை கூப்பிட்டார். ஒரு விஷயம், நீங்க சுவாரஸ்யமான விஷயம் கவனிங்க. விஷ்ணு அப்படின்னு சொன்னா நாராயணர், வைஷ்ணவி அப்படின்னு சொன்னா பார்வதி, அவருடைய தங்கச்சி. தத்திதம்னு சமஸ்கிருதத்துல ஒண்ணு வரும், உங்களுக்கு மாதாஜி சொல்லுவாங்களா இருக்கும். விஷ்ணுல இருந்து தான் வைஷ்ணவம் வருது, வைஷ்ணவியும் அதுல இருந்தா வருது. வைஷ்ணவிங்கிறது பார்வதி பேர். பார்வதி தான் மாயாதேவி, நம்ம துர்க்கை பார்வதினு சொல்றோம். அவகிட்ட போய், நீ இப்படி தேவகி வயிற்றுல இருக்கிற குழந்தைய இந்த வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோஹிணி அவங்க வயிற்றுக்கு மாத்திடு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி மாற்றப்பட்டு பிறந்த குழந்தை தான் பலராமன் நம்ம அறிவு சொல்றோம். சமஸ்கிருதத்துல அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சங்கர்ஷணக. கர்ஷன இழுக்கிறது. சங்கர்ஷனா ஒரு வயிற்றுல இருந்து இன்னொரு வயிற்றுக்கு இழுத்து மாத்தப்பட்டவர் அப்படின்னு. அதனால சங்கர்ஷணக அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பேர். பலராமன் பின்னாடி நம்ம அறிகிறோம். அப்போ குழந்தை இருந்ததே கருக்கலைஞ்சு போச்சுது அப்படின்ட்டு கம்சன் நினைச்சிட்டான். அப்போ 7 7 8 அடுத்தது வர போறது, எப்படி கணக்கு போடுறதுன்னு கம்சனுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வரிசையா கொண்டுட்டு தானே இருக்கிறோம், அதனால 7 இருந்தானே 8 இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. இப்படி குழந்தை மாறின பிறகு மறுபடியும் 8வது குழந்தை உருவாகுது. ஆவணி மாத ரோஹிணி நாளில் கண்ணன் பிறந்தானாம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இன்னும் ஒரு பாட்டும் உண்டு, ராமன் பிறந்தது நவமியிலே நட்ட நடுப்பகல் வேளையிலே கண்ணன் பிறந்தது அஷ்டமியில் காரிருள் நடுநிஷி வேளையிலே அப்படின்னு. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பாட்டெல்லாம் பாடுவோம். அஷ்டமி திதி தமிழ் சூரியமான கலண்டர் படி, சூரிய நாட்காட்டிப்படி ஆவணி மாசம் 5வது மாசம், சந்திர நாட்காட்டிப்படி சிம்ம மாசம், அஷ்டமி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல. பொதுவா கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் நடுராத்திரி 12 மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. வட இந்தியாவில நடுராத்திரி 12 மணிக்கு அஷ்டமி திதி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதுல சில சமயங்கள்ல வித்தியாசம் வரலாம். அதிர்ஷ்டவசமா நாளைக்கு எல்லாருக்கும் ராத்திரி 12 மணிக்கு அஷ்டமி ரோகிணி எல்லாம் சேர்ந்தே வருது, எல்லாரும் ஒரே நாள கொண்டாடுவாங்க. சரி, இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொண்டாடுறாங்க, குழப்புறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இது இந்த மொஹரம் பக்ரீத் மாதிரி எல்லாம் கிடையாது, ரம்ஜான் மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப துல்லியமான அறிவியல் தரவுகளுடைய அடிப்படையில தான் நாம மாத்தி மாத்தி கொண்டாடுறோம். அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அப்போ அஷ்டமி திதியில குழந்தை பிறக்குது, தேவகியினுடைய 8வது குழந்தை. இதுல இருந்து ஒரு சின்ன தகவல், ஒரு குழந்தை கரு கலைஞ்சு போனாலும் அதுவும் ஒரு குழந்தையாகத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தகவல் இருந்து கிடைக்குது. ஒரு ஜோசியர் கூட அந்த மாதிரி தான் கணக்கெடுப்பார். உங்களுக்கு மூத்த பிள்ளை யாரால 2வது பிள்ளை யாருன்னு சொல்லும்போது நம்ம பொதுவா இல்லாத குழந்தைய கணக்கில் எடுக்காம சொல்லிவிடுவோம். ஆனா ஜோசியத்துல அப்படி சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு ஒரு க்ளூ நமக்கு இந்த கதையில இருக்கு. சரி, இந்த குழந்தை சங்கு சக்கர கதாதாரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா முன்னாடி தோன்றி, நான் தான் விஷ்ணு, உங்களுக்கு முன்னாடி நான் வரம் தந்திருந்தேன், நீங்க மனுவா இருந்த போது வரம் தந்திருந்தேன், உங்களுக்கு நான் மறுபடி பிறப்பேன்னு வரம் தந்திருந்தேன். அதுபடி இந்த துவாபர யுகத்துல உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறேன். நான் பிறந்த உடனே நீங்க என்ன கொண்டு யமுனைக்கு மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயர்பாடியில, இடையர்களுடைய குலத்துல
அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய நந்த கோபன், அவருடைய மனைவி யசோதா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு வந்துருங்க, என்ன கொண்டு அங்க போட்டுருங்க. ஏற்கனவே வைஷ்ணவி தேவிட்ட பார்வதிட்ட சொல்லியிருப்பாரு, நீ அங்க போய் பிள்ளையா பிறக்கணும், அப்படி மாத்துவாங்க, மாத்தும் போது நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி 2 பக்கம் குழந்தை பிறந்தது. வசுதேவர் எல்லாரும் சங்கிலியில இருக்காங்க. சங்கிலி திறந்தது, சிறை கதவுகள் திறந்தது, காவலுக்கு இருந்தவங்க எல்லாம் தூங்குனாங்க, யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாரும் ஒரு மயக்கத்துல இருந்தாங்க. வசுதேவர் குழந்தைய எடுத்துக்கிட்டு யமுனையில போனார். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மகாபாரதத்துல வரப்போற கதையை ஒட்டி சொல்றேன்னு கூட எனக்கு ஞாபகத்துல எனக்கு சின்ன பிள்ளைக்கு சொன்ன கதையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கும் என்கிட்ட ஆதாரம் கேட்கக்கூடாது. மகாபாரதத்திலையும் கிருஷ்ண கதை வருது, பாகவதத்திலையும் வருது. நான் இப்ப சொல்றது எனக்கு சொன்ன கதை. இப்படி இவரு தலையில ஒரு கூடையில குழந்தைய வச்சுக்கிட்டு போறாரு. போகும்போது மழை கொட்டோன்னு கொட்டுது. பொதுவா ஆவணி மாசம் மழை பெய்யாது. ஆனா இப்ப கன்னியாகுமரி இன்னைக்கு நாளைக்குல நல்ல மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணன் பிறந்த ஆவணி மாசம் மழை பெய்யுது. நல்ல மழை பெய்யுது, யமுனையில கரை புரண்டு தண்ணி ஓடுது. படகோட்டி எல்லாம் படகு ஓட்ட மாட்டாங்க, அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க. பட்டுல நடுராத்திரி வசுதேவருக்கு எப்படி யமுனையை கடக்கிறதுன்னு தெரியல. அவரு யமுனையில இறங்க போனாரு. அந்த யமுனை தானாகவே விலகி வழிவிட்டது. மழைக்கு ஆதிசேஷன் வந்து கொடை பிடிச்சாரு. அப்படியே அவர் அதை கடந்து மறுவரைக்கு போனார். அங்க மதுரா இல்ல, கோகுலம், கோகுலத்துல நந்தகோபன் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இந்த குழந்தைய வச்சுட்டு அங்க இருந்து அவங்களும் அங்க அசந்து தூக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது. இந்த குழந்தைய எடுத்து இங்க கொண்டு வந்துட்டார் தேவகிட்ட. இவங்க வந்து சேர்ந்துதான் உண்டு. மறுபடி விலங்குகள் பூட்டிச்சது, திரை பூட்டிச்சு, சிறை கதவுகள் பூட்டிச்சது. மயங்கி இருந்தவங்க எல்லாம் எழுந்தாங்க. குழந்தை பிறந்த சத்தம் கேட்டது. போய் கம்சனுக்கு தகவல் கொடுத்தாங்க. கம்சன் அறக்க பறக்க ஓடி வந்தார். 8வது குழந்தையோ 7வது குழந்தையோ ஏதோ ஒண்ணு ஓடி வந்தார். ஓடி வந்து இந்த குழந்தைய எடுத்து கொல்ல முயற்சி பண்ணும்போது குழந்தையருடைய கையை விட்டு உருவி போய் வானத்துல போய் காளியாக உருவம் எடுத்து சொல்லிச்சது, அட முட்டாப்பையில, கடவுளை ஏமாத்திரலாம், கடவுளுடைய திட்டத்தை மாத்திரலாம்னு நினைக்கிறியா? ஒன்ன கொல்றவன் பிறந்து சௌக்கியமா இருக்கா, அவன் கண்டிப்பா ஒன்ன கொல்லுவான் அப்படின்ட்டு. அதாவது நம்ம வந்து என்னைக்கு சாவோம், நமக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு வச்சுக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா வாழலாம். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து இந்த பிரச்சனை பின்னாடி இப்படி ஆகும்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஜனங்களுக்கு அதுவே வாழ்க்கை. அதாவது ஒரு சொல்லிடுற ஒரு கதை இது, என்ன சொல்லுவாங்க, கிரேக்கில் எங்கேயோ நடந்ததுன்னு சொல்லுவாங்க. விவேகானந்த சாமி சொல்றாரு, ராஜா கிட்ட ஜோசியம் சொன்னானா, ராஜா இன்னையில இருந்து 7வது நாள் உங்களுக்கு நீங்க செத்து போவீங்க அப்படின்னு. கேட்டதான் உண்டு. ராஜா அப்பவே செத்துட்டாரு. 7வது நாள் அப்படின்னு. நம்ம நாட்டுல பரீட்சித்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் இந்தியாவில பிறந்த ராஜா. அவர் 7 நாளையும் ஜாலியா கழிச்சார். பகவானுடைய நாமங்களை எல்லாம் கேட்டு, கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் கேட்டு ரொம்ப புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு கழிச்சாரு. ஆனா இந்த ராஜாக்கு, கிரேக்க நாட்டு ராஜா இல்ல, ஐரோப்பிய நாட்டு ராஜா, அவரு ஐயோ சத்ருவமே ஏற்கனவே செத்துட்டாரு. இத மந்திரி பார்த்தாரு. இந்த ஜோசியன் சொன்னாலும் சொன்னா ராஜா இப்படி படுத்து படுக்கை ஆயிட்டாரு அப்படின்ட்டு, ராஜா என்ன ஏன் இப்படி இருக்கீங்க, மனசு தளர விட்டீங்க அப்படின்னு. அது ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படி. அப்போ மந்திரி ஜோசியரை வர வச்சாரு. ராஜாவுக்கு ஆயுச மறுபடி கணிங்க அப்படின்னு. அவர் நல்லா கூட்டி கழிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் கணக்கு சரிதான், ராஜா 7 நாள்ல இறந்துருவாரு. சரி உங்க ஆயுச கணிங்க அப்படின்னா, அது நான் இருப்பேன் 100க்கு இருந்து சோத்து கலப்பா அப்படின்னாரு. மந்திரி உடனே வாழ ஒருவர் ஜோசியருக்கு தலையை விட்டார். ராஜா அவனுக்கு ஆயுசே அவனுக்கு கணிக்க தெரியல, உங்க ஆயுச கணிச்சா நீங்க இப்ப பயந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லாட்டு ஒரு கதை. எதுக்கு சொல்ல வந்தேன், கம்சனுக்கும் இந்த மாதிரி தேவி வந்து சொன்ன பிறகு
ஏற்கனவே நாரதர் பலமுறை வந்து பயமுறுத்திட்டாரு. அதாவது ஒரு மனுஷனை கொல்லாம கொல்றதுன்னா 19வது இப்ப தேவி வந்து சொல்லிட்டு போனாங்க. உடனே கம்சன் வந்தா, மந்திராலோசனையை கூப்பிட்டா, பைபிள்ல இருக்கக்கூடிய பைபிள் ஒரு சின்ன தகவல் வகுப்பு தொடங்கும் போதே சொல்லணும்னு நினைச்சேன். நான் இருக்கிற இடம் ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல. அதனால அப்பப்ப ட்ரெயின் ஓடும். அது முக்கியமா சாயந்தரத்துக்கு மேல அப்போ இதே கதையை காப்பி அடிச்சு பைபிள் அப்புறம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது யூதர்களுடைய புனிதர் அது கூட இயேசு கிறிஸ்துவை சேர்த்துக்கிட்டா அது பைபிள், அது கூட முகமது நபியும் சேர்த்துக்கிட்டா அது குரான். ஆனா முதல்ல இருந்தே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இயேசு போனான்னு சொன்னா குரான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு சொன்னா Swamiji, not clear, Swamiji. Not clear. Can you hear? Yes, not clear. Can repeat, Swamiji. சரோஜினி அம்மா பேச போறீங்களா? No, don't do anything. I didn't go. நீங்க என்ன ரயில்வே ட்ராக்க பத்தி பேசுனீங்க, அதுல இருந்து கேட்கல. Okay. Can you hear now? Yes, clear. It showed there is some internet issue. Yes, it's showing you also red colorல வருது உங்களுக்கு. Okay. So இங்க ரயில்வே ட்ராக் இருக்கனால இடையிடையே உங்களுக்கு ஒரு தொந்தரவு, சின்ன தொந்தரவு 1-2 இருக்கலாம் சாயந்தர வேலைங்கிறதுனால அப்படின்னு தகவல் சொன்னேன். வகுப்பு தொடங்கும் போதே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அது பைபிள் குரானுக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இவங்க எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். யூதர்களுடைய கதையில இருந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி நீட்டி இயேசு கிறிஸ்து அது கூட சேர்த்துக்கிட்டா அது பைபிள். அதுக்கு கூட கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஒரு வால் நீட்டி முகமது நபியை சேர்த்துக்கிட்டா அது குரான். மற்றபடி 1-3 வரைக்கும் ஒரே கதை தான் வரும். அவங்க வந்து ஆபிரகாம் சொல்லுவாங்க, இவங்க இப்ராஹிம் சொல்லுவாங்க. அவங்க சாலமன் சொல்லுவாங்க, இவங்க வந்து சுலைமான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் எல்லாம் 3 பேருக்கும் கிடையாது. இவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான்னு சொல்லுவாங்க, இவங்க உயிரில் அவர் செத்து போனாரு அதனாலதான் அடுத்தது நபியை அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான், ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த புத்தகத்துல ஒரு கதை இருக்கு, நிறைய கதை இருக்கு நம்மகிட்ட திருடுனது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கதையெல்லாம் பாரசீக மதத்துல இருந்து திருடப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம மதத்துல இருக்கு. உதாரணத்துக்கு மத்ஸ்ய அவதார கதை, மனு சத்தியவிரதன்கிற மனுடைய கதை, ஒரு கப்பல்ல உயிரெல்லாம் காப்பாற்றுற கதை நம்ம நாட்டுல உண்டு. அந்த பைபிள்லயும் அதை பார்க்கலாம். அது மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளை எல்லாம் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட இதை வச்சுக்கிட்டு நிறைய பேரு உங்ககிட்ட காது குத்துவாங்க, அது கிருஷ்ணன் தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் கிருஷ்ணன், அதனால கிருஷ்ணனை கும்பிட்டா என்ன, கிறிஸ்துவ கும்பிட்டா என்ன, நம்ம கிறிஸ்துவையே கும்பிடுவோமே அப்படின்னு. அவலூமியும் கொண்டு வா ஊதி ஊதி தின்னலாம் அப்படின்ட்டு. அயோக்கிய பயிலுக ஏமாந்துடாதீங்க. கிருஷ்ணனுடைய வரலாறுக்கும் இயேசு கிறிஸ்து வரலாறுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சாங்க. நம்ம நாட்டுல பட்டினத்தார கூட கழுமரத்துல போட்டோம்னா அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, சிவனை நினைச்சு கழுமரம் எரிஞ்சு போச்சுது. இவரு சிலுவையில இருந்துகிட்டு ஐயோ என் தேவனே என் தேவனே என்ன கைவிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு உயிரை விட்டாரு. நம்ம கிருஷ்ணா அப்படி இல்ல, எல்லாருக்கும் உயிரை எடுக்கிறாரு. அந்த கதை நான் சொல்ல போறேன், இப்ப வரும் பாருங்க. அப்போ ஏதோ 1-2 அம்சங்களை வச்சுக்கிட்டு இந்த பொதுமைப்படுத்த முயற்சி பண்றது, இது வந்து ஒரு ஃப்ராடு வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதுல நம்ம இறங்கக்கூடாது, இறங்க விட்ட மாட்டவும் கூடாது. அப்ப இந்த கிருஷ்ணர் தப்பிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கம்சன் என்ன பண்றான், மந்திர ஆலோசனையில முடிவு எடுக்கிறாங்க, சுற்று வட்டாரத்துல உள்ள அந்த வயசுல உள்ள ஏறக்குறைய உள்ள குழந்தைகள் எல்லாம் கொன்றுவோம் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஒரு பூத்தனை அப்படின்ட்டு ஒரு அறைக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த அறைக்கு ஊரா போய்
குழந்தைகளை கொண்டாங்க, கோகுலத்துக்கு வந்தாங்க. கோகுலத்துல குழந்தைகளை கொல்ல முயற்சி பண்ணும்போது இப்படி நந்த கோபன் வீட்டுக்கும் வராங்க. கிருஷ்ணர் அவங்க கிருஷ்ணரையும் அவங்க பொதுவாக அவங்களுடைய குழந்தைய கொல்ற முறை என்ன அப்படின்னா, பால் ஊட்டுறது மாதிரி குழந்தைய எடுத்து கொல்லுறது. பொதுவா நம்ம நாட்டுல ஒரு பழக்கம், இன்னைக்கு அது இல்லை, எந்த குழந்தையும் எந்த அம்மாட்டையும் பால் குடிக்கும். பெற்ற அம்மாட்ட தான் குழந்தை பால் குடிக்கணும்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ் இலக்கியத்துல செவிலி தாயின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல பெற்ற தாயை விட செவிலி தாய்க்கு தான் பங்கு அதிகம். பொதுவாக அந்த செவிலி தாய் அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைய பால் ஊட்டி வளர்க்கிறவங்க, பால் ஊட்டி வளர்க்கறதும் ஒரு இது, பல விதத்துலயும் அந்த குழந்தைய வளர்க்குறவங்க அவங்க. அதனால அவங்களுக்கு செவிலி தாயின்னு பேரு தமிழ்ல. சரி, அத மாதிரி இந்த பூத்தனை நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்னாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் சகஜமான பழக்கம். குழந்தைய கொடுத்துட்டாங்க. இவ கிருஷ்ணனை எடுத்து பால் கொடுத்தா. கிருஷ்ணனுக்கு தெரியும் இவ விஷப்பாலாக்கும் கொடுக்குறா அப்படின்னு. அதனால கிருஷ்ணன் பாலை குடிக்கிறது மாதிரி அவருடைய உயிரையே குடிச்சிட்டார். இப்படி பூத்தனாவுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்கணும், பகவான் கையால இறக்குறது அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கிறேன் போன வகுப்புல நினைக்கிறேன், ரொம்ப விசேஷமானது. மோட்சத்துக்கு வாய்ப்பு அதிகம், சொர்க்கத்துக்கு கூட இல்ல, மோட்சத்துக்கே வாய்ப்பு அதிகம். அதனால பூத்தனை அவளுடைய அதுக்கு பின்னாடி கதைகள் எல்லாம் இருக்கு. சாப்போ விமோசனம் அடைஞ்சா, அவள் முக்தி அடைஞ்சா. அதுக்கு அடுத்தது கம்சன் அடுத்த கட்ட ஆலோசனை பண்ணி அடுத்தது ஒரு அசுரன் அனுப்பினான். இந்த அசுரன் என்ன பண்ணா, வண்டியினுடைய உருவத்துல, மாட்டு வண்டி, காளா வண்டி எல்லாம் உண்டு ஒரு காலத்துல. இந்த காலத்துல நம்ம வேணும்னா ஒரு ப்ளஷர் கார்னே வச்சுக்குவோம். அந்த ரூபத்துல வந்தார். வந்தபோது அந்த வண்டிக்கு கீழேயே யசோதா ஒரு தொட்டில் கட்டி குழந்தைய போட்டாங்க. பழைய காலத்துல தொட்டில் கட்டுறதுல ரொம்ப ஈஸி. அம்மாவுடைய சேலையை எடுத்து 2 பக்கம் 2 முடி போட்டா அதுதான் குழந்தைக்கு தொட்டில். அந்த தொட்டில் ரொம்ப குஷனாவும் இருக்கும், மட்டும் இல்ல அம்மாவுடைய சேலையுடைய ஒரு வாசம் இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு சோபா தூக்கம் வரும். இந்த காலத்துல நம்ம காசா கொடுத்து என்னென்னமோ வாங்கி போடுறோம், குழந்தை தூங்குறதே இல்லை. அப்போ கிருஷ்ணனை தொட்டில போட்டிருந்தாங்க. இந்த குழந்தைக்கு கிருஷ்ணங்கிற பேரு இனிமேல் தான் வைப்பாங்க, ரொம்ப பின்னாடிதான் வைப்பாங்க. கர்கர் அப்படின்னு ஒரு முனிவர் வைப்பாரு. அவர் நியூமராலஜி பார்க்க மாட்டாரு, நட்சத்திரத்துக்கு முதல் எழுத்து பார்க்க மாட்டாரு, இப்படி எல்லாம் பார்க்காம கிருஷ்ணன் பேரை வைப்பாரு. அது பின்னாடி நம்ம தகவலுக்காக வேண்டி போய் கிருஷ்ணன் சொல்லிக்குவோம். கிருஷ்ணன் தொட்டில போட்டாச்சு. போட்ட உடனே அந்த கிருஷ்ணன் அந்த தொட்டில இருந்துகிட்டு அழுது கைய காலை உதைக்கிறது மாதிரி உதைச்சு கால் எடுத்து அந்த வண்டியே உதைச்சார். அந்த வண்டி நம்ம மாடர்ன் சினிமால வர்றது மாதிரி அப்படியே உருண்டு 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 ஊருக்கு வெளியே போய் விழுந்துட்டுது. அந்த அசுரன் அதோட இறந்து போனான். எந்த திருவடி நல்லவங்களை எல்லாம் காப்பாத்துமோ அதே திருவடி கெட்டவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும், அழிவை கொடுக்கும். அடுத்தது கம்சன் அடுத்த ஆள் அனுப்புனான். இது என்னடா இது ஒன் வே டிராபிக்கா இருக்கு, இங்க இருந்து போறாங்க, ஒருத்தர் திருப்பி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த ஒரு ஆள் அனுப்புனான். அது திருணாவர்த்தன் பேர். ஆவர்த்தனம்னா சுழல்லது, திருணாவர்த்தம்னா புயல் காற்று அல்லது சுழல் காற்று. இவன் காத்து மாதிரி போய் யாரையும் தூக்கிட்டு போயிடுவான். தாரகாசுரன் ஒரு அசுரன், அவருடைய மகன் அப்படின்னு கம்சனுக்கு அப்படி சுத்தி வளைச்சு அவங்கள தெரியும். அவன் இந்த ஆம்பாடிக்கு ஆயர்பாடிக்கு வரான். அப்போ கிருஷ்ணர் யசோதாட்ட பால் குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப யசோதா மடியில இருந்தா அவன் என்ன பண்ணுவான், அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். அதனால கிருஷ்ணர் யோசிச்சாரு, அவர் கொஞ்சம் தன்னுடைய பாரத்தை கூட்டினார். அனிமா மகிமா லகிமான்னு சில சித்திகள் இருக்கு. அனிமானா ரொம்ப அணு மாதிரி ஆயிடுறது, மகிமானா மலை மாதிரி ரொம்ப பெருசாயிடுறது, லகிமானா ரொம்ப லேசா ஆயிடுறது, கனம் இல்லாம பாரம் இல்லாம வெயிட் இல்லாம. கரிமானா ரொம்ப வெயிட் ஆயிடுறது. கிருஷ்ணன் ரொம்ப வெயிட் ஆயிட்டார். கிருஷ்ணனுடைய கதையில் இது ஒரு விசேஷமாகும். அஷ்டமா சித்தியும்
அதாவது இந்த மெஜிஷியன் மாயாஜாலம் பண்ண அத்தனை மாயாஜாலம் அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அத்தனை மாயாஜாலம் தெரிஞ்சவர் கிருஷ்ணர். அவர் ரொம்ப பாரம் ஆயிட்டாரு. அவங்க அம்மா பார்த்தாங்க, இது படம் மாதிரி கணக்குறான், மடியில வைக்க முடியலன்னு சொல்லிட்டு எடுத்து கீழே போட்டாங்க. கீழே போட்டு சரி வீட்டு வேலை இருக்கு, அடுப்புல பாலை வச்சு பார்க்க போவோன்னு போயிட்டாங்க. கிருஷ்ணனுக்காக அதை பண்ணாரு. இப்பதான் அந்த அசுரன் என்று அவன் என்ன பண்ணா, கிருஷ்ணனை சுழல் காற்றா வந்து தூக்கிட்டு போயிட்டான். கிருஷ்ணர் போட்டோம் அப்படின்ட்டு ஊருக்கு வெளியே போறது வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் அவருடைய பாரத்தை கூட்டினார். அப்புறம் அந்த அசுரனால அவரை தூக்கிட்டு போக முடியல. அவனும் கிருஷ்ணனாலேயே நசுங்கி இறந்து போனான். கிருஷ்ணன் அந்த அசுரனை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டார். அப்புறம் அந்த அசுரன் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தா. அவனுக்கு மேலதான் கிருஷ்ணர் இருந்தா. அந்த கிருஷ்ணருக்கு அடியே படல, ஒண்ணும் படல. கிருஷ்ணர் குழைச்சுக்கிட்டார். அந்த அசுரன் போயிட்டான். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் கர்கர் அப்படிங்கிற முனிவர் வரார். அவர் ரோஹிணியுடைய மகனுக்கு ராமன் அப்படின்னும் யசோதாவுடைய மகனுக்கு கிருஷ்ணனும் பேர் போட்டு ஆசி வழங்கினார். பொதுவா பேர் போடுறதுன்னா பெரியவங்கள்ட்ட குழந்தைய கொண்டு போய் அவங்க மூலமா பேர் போடணும். மகரிஷிகள் சாதுக்கள் மூலமா பேர் போடணும் அப்படிங்கிற பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியத்தை நந்தகோபுரம் கடைபிடிச்சார். கர்க முனிவர் மூலமாக அவங்க இந்த 2 பேரும் போட்டாங்க. இதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அக்கிரமக்கார குழந்தைன்னா பயங்கர அக்கிரமான குழந்தை. ஒரு பாட்டே கூட இருக்குது, விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் அப்படின்னு. அத மாதிரி என்னென்னமோ குறும்பு பண்ணுவாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, மண்ணை வாரி சாப்பிட்டாரு. மத்தவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ வீட்டுல ஒவ்வொன்றும் நிரம்பி வழிஞ்சு கிடக்கு, சாப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம கிடக்கு, இவரு போய் மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யசோதாட்ட போய் சொல்லிட்டாங்க. யசோதா வந்து மண்ணை தின்னு எங்க வாயை காட்டு அப்படின்னு. இவருடைய வாயை காட்டினாருன்னா அந்த வாய்க்குள்ள அண்ட கோடி பிரம்மாண்டங்களும் யசோதாவுக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல கொஞ்சம் வளர்ந்துட்டார். முதல்ல பால் குடிக்கும் போது சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து இப்ப கொஞ்சம் நடமாடலாம் செய்வார். இத வந்து தமிழ் இலக்கியத்துல குழந்தை இலக்கியம்னு ஒண்ணு இருக்கு. சப்பாணி அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பருவங்கள் எல்லாம் உண்டு. இந்தந்த பருவத்தில் தேவிக்கும் இருக்கு, மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கு. பிள்ளை தமிழ்னு தமிழ் இலக்கியத்துல அதுக்கு பேர். தெய்வத்தை ஒரு குழந்தையா கற்பனை பண்ணி அது பால் குடிக்கிற பருவத்துல இருந்து ஆரம்பிச்சு நடைபயிலுகிற பருவம், அப்படியே அந்த ஒவ்வொரு பருவத்துல அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு கற்பனை பண்ணி அனுபவிச்சு பாடுறது, அதுக்கு பிள்ளை தமிழ்னு பேரு. ரசனைகளுக்காக வேண்டி எல்லாருக்கும் வேண்டி இல்லை. அப்போ இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து நடைபயிலுகிற பருவம். அப்போ அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு அடுப்புல பால் பொங்கிட்டு, உடனே அவர் தரையில கடத்திக்கிட்டு அம்மா அடுப்படிக்கு போயிட்டாங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப கோபம். நான் பால் குடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ப்ரையாரிட்டி தராம அடுப்புல இருக்கிற பாலுக்கு ப்ரையாரிட்டியா அப்படின்னு கிட்ட கிடந்த ஒரு கல் எடுத்து வச்சிருந்த பால் பானைய உடைச்சிட்டார். யசோதாவுக்கு வந்ததே கோபம். ஒரு உரல்ல போட்டு கட்டிடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாங்க. அப்படி உரல்ல கட்டும் போது ஒரு அடி கயிறு நீளம் கம்மியா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கயிறு எடுத்து கட்டுவாங்க, திருப்பி கட்டுவாங்க, மறுபடியும் ஒரு அடி கம்மியா இருக்கும். இப்படி கயிறு முடிச்சு போட்டு கட்டினா கயிறு எப்பவுமே கம்மியாவே இருந்தது. கடைசியில ரொம்ப யசோதா மனசு நொந்து போனாங்க. அப்புறம் தான் கிருஷ்ணர் மனசு இறங்கி அம்மாவை கட்ட விட்டாரு. அப்புறம் உரல்ல கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போனாங்க. நான் கூட இந்த பழக்கத்தை சில வீட்டுல பாத்திருக்கேன். ரொம்ப குறும்புக்கார பிள்ளைகளா இருந்தா பிள்ளைய பிடிச்சு கட்டி போட்டுருவாங்க தூண்ல. வேற வீட்டு வேலை ஒண்ணும் பார்க்க முடியாது.
அதாவது வீட்டு வேலை பார்க்க முடியலைங்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த குறும்புக்கார குழந்தைகள் போய் டிவி பெட்டி இருக்கும் பிடிச்சு இழுத்து தலையில போட்டுரும், அல்லது நெருப்பு அடுப்புல இருக்கிற நெருப்பை பிடிச்சு இழுத்து போட்டுரும், குழந்தைகளுக்கு பாதிப்பு வந்துடும். ஏதாவது மேல கூர்மையான பொருட்களையோ அல்லது கிழிக்கக்கூடிய பொருட்களையோ மேல இழுத்து போட்டக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, வேற வேலையில இருக்கும்போது குழந்தைக்கு மேல கவனம் இருக்காது, குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறக்க வேண்டி பிடிச்சு கட்டி போடுற பழக்கத்தை நான் கூட பார்த்திருக்கேன். இது 5200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு இந்த பழக்கத்தை. கிருஷ்ணர் தான் ஒரு கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவர் கட்டி போடுறதுக்கு வேண்டிதானே இவ்வளவு வேலையும் பண்ணாரு. கட்டி போட்ட உரலை இழுத்துக்கிட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் போனார். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. குபேரனுடைய பிள்ளைகள் 2 பேரு சாபம் வாங்கி அங்க மரமா நின்றுட்டு இருந்தாங்க. அந்த 2 பேருக்கும் சாப விமோசனம் கிருஷ்ணன் கையால கிடைக்கும் அப்படின்னு இருந்தது. நளகூபரன் மணிகிரீவன்கிற வைஷ்ணவனர் அல்லது குபேரனுடைய பிள்ளைகள் நாரதருடைய சாபத்தால மருத மரங்களா இருந்தாங்க. இந்த மருத மரங்கள்ங்கிற வார்த்தை வந்ததுனால ஒரு தகவல் சொல்றேன். அர்ஜுனன்கிற வார்த்தைக்கு மருத மரம்ங்கிற அர்த்தமும் உண்டு. இந்த மருத மரத்துடைய விசேஷம் ஸ்ட்ரைட்டா வளர்றது அப்படின்னு கேள்வி. அந்த மருத மரத்தை வச்சுதான் தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட வீரர்கள் 2 பேருக்கு சின்ன மருது பெரிய மருதுன்னு பேர் வந்தது. இந்த மருத மரத்தை பத்தி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழ் 5 நிலங்கள்ல ஒரு நிலத்துக்கு பேரே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்றது. சரி, அதெல்லாம் தகவல் போற போக்குல. இந்த மருத மரத்தை இவரு உரலோட போறாரு. 2 மரத்துக்கு இடையில ஒரு ஆளுதான் போக முடியும், உரல் போக முடியாது. அதுக்குள்ளோட போய் இந்த உரல் அதுல போய் மாட்டிக்கிட்டது. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சின்ன குழந்தைதான் ஆனா மறக்க கூடாது, கிருஷ்ணர் தெய்வீக சக்தி பொருந்தியவர். அதனால்தான் சொல்லுவாங்க, இந்த கிருஷ்ணா அவதாரம் அப்படிங்கிறது அவருடைய எல்லா கலைகளும் அம்சங்களும் வெளிப்படும்படியாக வந்த அவதாரம். ராமாவதாரம் அதுக்கு முன்னாடி உள்ள அவதாரங்கள்லாம் அப்படி இல்லை. பகவான் வருவார், அவருடைய சில அம்சங்களை மட்டும் வெளிப்படுத்துவார். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல மட்டும்தான் கடவுளுடைய எல்லா அம்சங்களும் வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி கிருஷ்ணர் இங்க உரலை கொண்டு வரும்போது அந்த மரங்கள் தடுத்தது. அவர் அந்த உரலை வலுக்கட்டாயமா இழுத்தார். அந்த மரம் வேரோட சாஞ்சுது. அதோட அந்த 2 பேருக்கும் சாப விமோசனம் கிடைச்சது. இதுதான் கிருஷ்ணர். சிலுவையில ஐயோ என்ன கைவிட்டுட்டே பகவானே அப்படின்னு சாகிற ஆள் இல்ல கிருஷ்ணர். எல்லாரும் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறவர் தான் கிருஷ்ணர். இப்படி அவர் விரல விட்டு ஆட்டின கதை இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்றேன். இப்போதைக்கு எல்லோருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள், பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். Yes, thanks on you were talking about Krishna. That's nice. Krishna Jayanti நல்லது. ஆமா, அதனாலதான் அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது போல இருக்கு. கிருஷ்ண வரலாறு சொல்லுவாரு. அவருக்கு இன்னும் கூட இருக்குல்ல கதையெல்லாம் சொல்றதுக்கு. அவரை பத்தி மறுபடியும் ஒரு ரவுண்ட் வருவார். பீஷ்மர் சொல்லுவார் கிருஷ்ணனுடைய வரலாற. மறுபடியும் ஒரு ரவுண்ட் வருவார். Hari Om everyone. Hari Om. Yes, Hari Om. Om.